அண்ணன் காட்டிய சின்னம் என்று நீங்கள் அடித்து கூறுகிறீர்கள். அண்ணன் காட்டியது வீட்டு சின்னத்தை, தமிழரசு கட்சியே அல்ல. இதில் ஒரு பிழை விட்டு இருக்கின்றீர்கள். ஒரு காலத்துல 88ஆம் ஆண்டு 87ஆம் ஆண்டு பிறகு தமிழீழ விடுதலை புலிகளை வேறு இயக்கத்தினர் வேட்டையாடிய போது அவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று அவர்களுடைய இயக்கத்திலே கொண்டையடித்து சேர்த்து கொண்ட போது அதிலே இருந்து தப்பி வந்து கொழும்பிலே அடைக்கலம் பெற்றவர்களை மம்ளப்பேட்டை இந்து கல்லூரியிலே வைத்து அடைக்கலம் கொடுப்பதிலே நான் ஒருவனாக இருந்திருக்கிறேன். அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அவர்களோடு ஃபுட்பால் விளையாடியிருக்கிறேன். அவர்களை பாதுகாப்பாக ஒரு சிலர் வைத்திருக்கிறேன். அதை தவிர வேறு ஈடுபாடு எனக்கு இருந்திருக்கிறது. விடுதலை புலிகள் அன்று மாற்று இயக்கங்களால் கைது செய்யப்பட்டு மொட்டையடிக்கப்பட்டு கொழும்புக்கு அழைத்து வரப்பட்ட போது அவர்கள் ஒரு பாடசாலையிலே தங்க வைத்திருந்த போது அவர்களுக்கு நான் பாடம் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், உதைபந்தாட்டம் விளையாடி இருக்கிறேன் என்று கூறினீர்கள். அப்படி என்றால் 2020ஆம் ஆண்டில் சமுத்தித்த கொழும்பிலே உங்களோடு செவ்வி கண்ட போது ஆம், விடுதலை புலிகளுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கின்றது. அவர்கள் இவ்வாறு அழைத்து வந்த போது நான் அவர்களோடு உதைபந்தாட்டம் விளையாடினேன், பாடம் கற்பித்துக் கொடுத்தேன். 2020ஆம் ஆண்டு உங்களால் சொல்ல முடியவில்லை? LTT சமிதானே நாயக்க හිටපු வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அரசியல் நடவடிக்கைகளை அல்லது ஆயுதம் ஏந்தியதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? இல்லை, ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. சேத் மனுமත කරන්නේ எந்த வகையிலும் அதனை அனுமதிக்க போவதில்லையா? இல்லை, அனுமதிக்கப் போவதில்லை. அதனை நான் யாழ்ப்பாணத்திலும் கூறுவேன், வேறு எல்லா பகுதியிலும் கூறுவேன். இதனால் எனக்கு பாரிய எதிர்ப்பும் இருக்கிறது. இவர் எங்களுக்காக போராடியவர், ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பலரும் கேட்கின்றார்கள். நான் அவர் ஆயுதம் ஏந்தியதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதாலேயே அதனை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இறுதியாக உங்களின் இதயத்தை தட்டி கேட்கின்றேன், இதற்கு சரியான ஒரு பதில் வேண்டும். சிங்கள மக்களை வைராக்கியப்படுத்துகின்றீர்களா? இல்லை, ஒரு நாளும் இல்லை. என்னுடைய 5 வயதிலிருந்து நான் கொழும்பிலேயே வாழ்கின்றேன். எனக்கு பல சிங்கள நண்பர்கள் இருக்கின்றார்கள். அதனால் சிங்கள மக்களுடன் வாழ்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்றே கூறுகின்றேன். நீங்கள் தேசிய கொடியை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? ஆம், தேசிய கொடியை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். தேசிய கீதத்தை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? நான் நினைக்கின்றேன் நமது கட்சியில் நானும் சம்பந்தனும் மாத்திரமே அதனை ஏற்றுக்கொள்கின்றோம். சுமந்திரன் வாக்குகளை பெற்றது மாத்திரமே, அதற்கு பிறகு தமது பகுதிக்கு வரவில்லை என யாழ்ப்பாண மக்கள் கூறுகின்றார்கள். அப்படி யாரும் கூறுவதில்லை. தெற்கில் இவ்வாறு கதைத்துவிட்டு வடக்குக்கு சென்று வேறு மாதிரி கதைக்கின்றீர்கள் அல்லவா? இல்லை, வடக்கிலும் இதனையே கூறுகின்றேன். நான் ஒருபோதும் அவ்வாறு கூறுவதில்லை, அவ்வாறு செய்வதில்லை என்றுதான் ஒரு பகுதியினர் எனக்கு எதிராக செயற்படுகின்றார். இன்று உங்களை இந்த ஈழ விடுதலை போராட்டமும் ஒட்டுமொத்த தமிழ் தேசியமும் உங்களை கூறும் அளவுக்கு அழைத்து வந்திருக்கின்றது. இன்றுதான் நீங்கள் முதல் முறையாக இதனை கூறியிருக்கிறீர்கள். ஏன் நீண்ட காலமாக கூறவில்லை என்று தெரியாது. உண்மையில் நடந்ததா நடக்கவில்லை என்பதற்கான ஆதாரங்களை நாங்கள் தேட முற்படவில்லை. இப்போது நீங்கள் என்ன பேசியிருக்கிறீர்கள் என்பதை நீங்களே ஒரு முறை பாருங்கள். நீங்கள் பேசியது உங்களுக்கு புரியும்.